அடுத்ததுல வந்து பாருங்க சினானிம்ஸ் பார்க்குறோம் அடுத்த லெசன்ல. ஐசக் வாஸ் chiefly remarkable for his ingenuity. remarkable அப்படின்னா ரிமார்க்கபிள்னா அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிற மாதிரி, ஓகேவா? ஸோ குறிப்பாக அப்படிங்கிற வரல. ஸோ நோட்டபிள், ரிமார்க்கபிள்க்கு நோட்டபிள் அப்படிங்கிறதா சினானிம்ஸ். அடுத்து he will make a capital workman. he will make a capital workman அப்படின்னா என்ன அர்த்தம்? கேபிட்டல்னா ஹெட். இப்போ நம்மலாம் சொல்றோம் இல்லையா, நம்ம இந்தியாவோட கேபிட்டல்ங்கிறது எது? டெல்லி. அப்போ நம்ம இந்தியாவோட தலைமை அப்படிங்கிறது தானே சொல்லுவோம். ஸோ கேபிட்டல்னா ஹெட்னு அர்த்தம். nobody would tell what the sunshine was composed of. ஓகேவா? ஸோ கம்போஸ்ட் ஆஃப்னா என்ன அர்த்தம்? மேட் ஆஃப். அது எதனால ஆயிருக்கு, சன்ஷைன் வந்து எதனால ஆயிருக்குன்னு யாருமே சொல்லலை அப்படின்னு சொல்லுது. ஸோ கம்போஸ்ட் ஆஃப்னா மேட் ஆஃப். பாருங்க, he cared little for earthly fame and honors. ஓகேவா? ஸோ ஃபேம் அண்ட் ஹானர்ஸ்னா கௌரவிக்குது, ஃபேம்னா புகழ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபேமா இருக்காங்க, ஃபேமஸ் செலிபிரிட்டிக்கு ஃபேம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க வந்து புகழோடு இருக்காங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு மீனிங் வந்து பாப்புலாரிட்டின்னு வரணும். ஓகேவா? ஸோ இதில் சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா ரிமார்க்கபிள், நோட்டபிள், கேபிட்டல், ஹெட்டு, கம்போஸ்னா மேட் ஆஃப், அப்புறம் ஃபேம்னா பாப்புலாரிட்டி. அடுத்த பாடத்தில் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டனிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்டனிம்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, எதிர்ச்சொல். ஸோ ஹிஸ் கிராண்ட் மதர் வாஸ் வெரி கைண்ட் டு ஹிம். கைண்டுனா ரொம்ப வந்து அன்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு ஆப்போசிட், கைண்டுக்கு ஆப்போசிட் வந்து க்ரூயல், ரொம்ப கொடூரமாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ கைண்டு, க்ரூயல். The boy seemed to have a taste for mathematics. அதாவது அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். டேஸ்ட், இப்போ நம்ம சாப்பாட்டில் சொல்லும்போது அந்த ருசி வந்து பிடிச்சிருக்கு, டேஸ்ட் பண்ணுன்னு சொல்றது. ஓகேவா? டேஸ்ட்டுக்கு ஆப்போசிட் வந்து டிஸ்டேஸ்ட். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ஈஸி. டேஸ்ட், டிஸ்டேஸ்ட். அடுத்து ஐசக் possessed a wonderful faculty of acquiring knowledge. அதாவது பொசஸ்டிவ்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? ஃபேக்கல்டி ஆஃப் அக்வயரிங் நாலேஜ், அவனுக்கு வந்து எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றது. அதுக்கு ஆப்போசிட் வந்து லேக்ஸ்னா எதுவுமே தெரியாம இருக்கிறது. ஓகே, லேக் ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அறிவு குறைவா இருக்கிறது. ஸோ அப்போ பொசஸ்டுக்கு ஆப்போசிட் லேக்ஸ். ஓகே, ஸோ இதில் ஆன்டனிம்ஸ் வேறு எதாவது இருக்கா? எஸ், பின்னாடி வந்து யூஸ்வலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹி வாஸ் அப்சர்வ் டு பி யூஸ்வலி பிஸி வித் ஹிஸ் டூல்ஸ். அவன் எப்பயுமே வந்து அவனோட டூல்ஸோட பிஸியாக இருப்பான், அப்படிதான் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி. யூஸ்வலானா எப்பயுமே நடக்கிறது, இது வந்து ரேர்லினா எப்பயாவது நடக்கிறது. ஸோ அப்போ இதுக்கு ஆப்போசிட், யூஸ்வலிக்கு ஆப்போசிட் வந்து ரேர்லி. ஓகே, ஸோ அப்போ ஆன்டனிம்ஸ் பாருங்க.